உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பாம்பின் மேல் நடனமாடி வலிமைமிகு வில்லொடித்து கானகத்தை நடைபயணத்தால் கடந்து கொம்பினால் பூவுலகை மீட்டு குரவை கூத்தாடி கடலை அணையாக கட்டி கோசலைக்கு மைந்தனாகி அலைகடலில் வீற்றிருந்து கரண் முரண் என்ற அரக்கர்களை அழித்தொழித்து வழிபடும் பக்தர்களுக்கு வீடு பேறு அளித்து கஜேந்திரனால் ஆதிமூலம் என்று அழைக்கப்பட்டு அனைத்திலும் நீக்கமர நிறைந்து ஆலிலையை இருப்பிடமாகவும் திருவரங்கத்தை கோயிலாகவும் கொண்டுரையும் அரங்கநாதனே என இன்னிசை குரலில் மெல்லிசையாய் பாடி துதிப்பவராக ஆழி நிறத்தவனை, துதிப்பவர்களின் உள்ள இல்லத்தில் ஒளிர்கின்ற ஜோதியானவனை, 5 தலை நாகத்தின் மேல் யோகத் துயில் கொள்ளும் மாயவனை, அம்புலியில் உரைகின்ற இறையவனை, திருவடிகளிலிருந்து உலகை உருவாக்கியவனை, பாஞ்சசன்யமெனும் சங்கின் ஒலியானவனை, காவிரி ஆற்றினடியே வீற்றிருக்கும் கருணையானவனை அனுதினமும் போற்றும் மாண்புடையவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியில் மின்னும் தாரகை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோரின் நலத்திற்கும் வளத்திற்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் 5வது ஆண்டாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பசுமை வீடுகள் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள், பயனாளிகளின் தகுதிகள், பயனாளிகளை தேர்வு செய்யும் முறை, அலைபேசி அடிப்படையிலான கண்காணித்தல், மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. அலைபேசி அடிப்படையிலான மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த தகவல்களையும் ஆன்லைன் கண்காணித்தல் முறையின் மூலம் பணி ஆணை வழங்குதல், மதிப்பீட்டு சான்றிதழ் தயாரித்தல், பயனாளிகளுக்கு தொகை வழங்குதல் ஆகியவற்றுக்கான கால அளவு குறைவது போன்ற அனுகூலங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். ஏழைகளின் வீடுகளுக்கான தேவையை நிறைவு செய்யும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011-2012 ஆண்டில் ஆண்டிற்கு 60,000 வீடுகள் வீதம் மாநில அரசின் முழு நிதியுதவியுடன் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே 300 சதுர அடி பரப்பளவில் விளக்குகளுடன் கூடிய வீடுகள் வழங்குவது இதுவே முதன்முறையாகும். 2011-2012 ஆண்டு முதல் 5 ஆண்டுகளில் ஆண்டிற்கு 60,000 வீடுகள் வீதம் 3 லட்சம் வீடுகள் கட்ட ஆணையிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் அனைவரும் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் பெற தகுதியானவர்கள் ஆவர். ஒவ்வொரு வீடும் 300 சதுர அடி பரப்பளவில் 2,10,000 அலகு தொகையுடன் மாநில அரசின் முழு நிதியுதவியுடன் வசிக்கும் அறை, படுக்கையறை, சமையலறை, கழிப்பறை மற்றும் தாழ்வாரம் ஆகிய வசதிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புடன் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய ஒளி சக்தியில் எரியும் அடர் குறு விளக்குகள் படுக்கையறை, வசிக்கும் அறை, சமையலறை, கழிப்பறை மற்றும் தாழ்வாரம் ஆகிய பகுதிகளில் ஒரு விளக்கு வீதம் அமைக்கப்படுகிறது. பயனாளிகளின் விருப்பத்தின்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து மின் இணைப்பு பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வீடுகள் கட்டும் பணி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி விளக்குகள் அமைக்கும் பணியை தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை செயல்படுத்துகிறது. பசுமை வீடுகள் பயனாளிகளின் குடியிருப்பு அமைந்துள்ள இடம் அல்லது கிராம ஊராட்சியின் பிற பகுதியில் அமைந்துள்ள பயனாளிக்கு சொந்தமான இடங்களில் கட்டித்தரப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டப்படுவதற்கென நில எடுப்புகள் ஏதும் செய்யப்பட மாட்டாது. வீட்டுமனை பட்டா அல்லது சரியான நில உரிமை உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற தகுதியானவர்கள் ஆவர். பயனாளி சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் வசிப்பவராகவும் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் நிரந்தர காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவராகவும் 300 சதுர அடிக்கு குறையாத வீட்டுமனை இடத்திற்கு சொந்தக்காரராகவும் குடும்பத் தலைவரின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினரில் எவரேனும் ஒருவர் பெயரிலோ
வில்லங்கமற்ற வீட்டுமனை பட்டாவும் இருக்க வேண்டும். தொடர்புடைய கிராம ஊராட்சியில் அல்லது வேறு எங்கும் காங்கிரீட் கூரை போடப்பட்ட சொந்த வீடு எதுவும் பயனாளிக்கு இருக்கக்கூடாது. மேலும் அரசின் இதர வீடு கட்டும் திட்டங்களில் பயனாளி பயன்பெற்றிருக்க கூடாது. ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோரின் நிரந்தர காத்திருப்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதில் மிகவும் வறிய நிலையில் உள்ளோர் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 60,000 வீடுகளில் 17,400 வீடுகள், அதாவது 29 விழுக்காடு ஆதி திராவிடர்களுக்கும், 600 வீடுகள், அதாவது 1 விழுக்காடு பழங்குடியினர்களுக்கும், மீதமுள்ள 42,000 வீடுகள், அதாவது 70 விழுக்காடு இதர இனங்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமப்புற மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. மாவட்ட வாரியான ஒதுக்கீட்டில் 3 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கப்படும் போது மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பெண்களை தலைவராக கொண்ட குடும்பங்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் துணை இராணுவ படையினர், ICDS துறையினரால் அடையாளம் காணப்பட்ட கிராம பகுதிகளில் வாழும் ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள், திருநங்கைகள், HIV, AIDS, TB ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு துணை இயக்குனர் சான்றிதழ் பெற்றவர்கள், வெள்ளம், தீ விபத்து போன்ற இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டோர், மனநலம் குன்றியர் உள்ள குடும்பங்கள் முன்னுரிமை பெறுகின்றன. தகுதியுள்ள ஏழை ஒருவரின் பெயர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் பட்டியலில் விடுபட்டிருப்பின் விடுபட்ட நபர் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு விண்ணப்பிக்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உதவி இயக்குனர் நிலையில் உள்ள அலுவலர் விவரங்களை சரிபார்த்து மாவட்ட ஆட்சியரின் இசைவுடன் அவரது பெயரை பட்டியலில் இடம்பெறச் செய்து அதனை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். அவ்வாறு பெயர் சேர்க்கப்படும் நிகழ்வில் அவரது பெயரானது நிரந்தர காத்திருப்போர் பட்டியலில் ஒரு பகுதியாக்கப்பட்டு பயனாளி தேர்வுக்கு கருத்தில் கொள்ளப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒன்றிய பொறியாளர்களால் மதிப்பீட்டு சான்றிதழ்கள் தயார் செய்வதற்கும் பயனாளி காசோலை பெறுவதற்கும் இடையிலான கால தாமதத்தை குறைக்கும் பொருட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அலைபேசி அடிப்படையிலான கண்காணித்தல் மற்றும் தொகை விடுவித்தல், ஆன்லைன் கண்காணிப்பு ஆகியவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நிதியாண்டும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான வீடுகளின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்கிறார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கிராம ஊராட்சிகளின் தேவையின் அடிப்படையில் அவற்றின் வீடுகளை ஒதுக்கீடு செய்கிறது. வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை வட்டாட்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் அடங்கிய குழு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உண்மையாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையின் முன் வைத்து ஒப்புதல் பெறப்படுகிறது. வட்டார வளர்ச்சி அலுவலர் பயனாளியின் தகுதி, வீடு கட்ட தேவையான இடத்தின் நில உரிமை மற்றும் அளவு ஆகியவற்றை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களை கொண்டு ஆய்வு செய்து தகுதி இருப்பின் அப்பயனாளிக்கு பணி ஆணையினை வழங்குகிறார். பணி ஆணை வழங்கும் நேரத்தில் பயனாளியின் வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள், அதாவது வங்கியின் பெயர், வங்கி கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண், வங்கியின் IFSC குறியீட்டு எண் ஆகிய அனைத்தும் சேகரிக்கப்பட்டு பணி ஆணையில் குறிப்பிடப்படுகிறது. பயனாளியின் வங்கி கணக்கு குறித்த விவரங்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையிலான அலுவலரால் சரிபார்க்கப்படுகிறது. பயனாளியின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், முதியோர் உதவி திட்டம் அல்லது இதர வங்கி கணக்குகள் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. பயனாளிக்கு வங்கியில் கணக்கு இல்லை எனில் வங்கியில் புதிய கணக்கு துவங்கப்பட்டு ஆன்லைனில் உருவாக்கப்பட்ட பணி ஆணை பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. மேலும் மேல் நடவடிக்கைக்காக இந்த பணி ஆணையின் நகல் பணி மேற்பார்வையாளர் மற்றும் உதவி பொறியாளருக்கு அனுப்பப்படுகிறது. பயனாளிகளின் வங்கி கணக்கு குறித்த விவரங்கள் பணி உருவாக்கத்தின் போதே ஒன்றிய அளவில் ஆன்லைன் திட்ட கண்காணித்தலில் நிரப்பப்படுகிறது. ஒன்றிய மேற்பார்வையாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடத்தை குறியீடு செய்யும் போதே வீட்டின் கட்டுமானத்தின் வெவ்வேறு கூறுகள் பற்றியும், வீடு கட்டுதலில் கட்டுமான பொருட்கள் மற்றும் பட்டியல் வழங்குதல் உள்ளிட்ட துறையின் பங்கு மற்றும் பயனாளியின் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஆன்லைன் கண்காணித்தல் முறையில் ஒன்றிய மேற்பார்வையாளர் மற்றும் உதவி பொறியாளரிடம் உள்ள ஸ்மார்ட் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி மென்பொருள் இணைக்கப்பட்டுள்ளது. இம்முறையை பயன்படுத்தி வீட்டின் முன்னேற்றத்தினை தளத்திலிருந்து நேரடியாகவே புகைப்படம் மற்றும் புவி அமைப்பு கூறுகளுடன் பதிவு செய்ய முடியும். இது தொகை வழங்குதலுக்கு அடிப்படையாக அமைகிறது.
பணியிடத்தினை குறியீடு செய்த பிறகு ஒன்றிய மேற்பார்வையாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர் தன்னிடமுள்ள GPS பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் அலைபேசியை கொண்டு வீடு கட்டப்பட உள்ள இடத்தை 10 மீட்டர் தொலைவிற்குள், அதாவது வீட்டினை முழுமையாக பார்க்கும் அளவிற்கு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இந்த புகைப்படம் ஆன்லைன் திட்ட கண்காணித்தல் முறையில் புவி அமைப்பு கூறுகளுடன் பதிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு நிலை வாரியான தொகை விடுவித்தலுக்கு அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. வீடு கட்டுமானத்தில் தரைமட்ட நிலை முடிந்த பிறகு மேற்பார்வையாளர் அல்லது ஒன்றிய பொறியாளரால் தள குறியீட்டின் போது எவ்விடத்தில் நின்று புகைப்படம் எடுக்கப்பட்டதோ முடிந்தவரை அவ்விடத்திலேயே நின்று மற்றொரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இதனைக் கொண்டு பணித்தளத்திலிருந்தே பணியின் நிலையும் புகைப்படத்துடன் கூடிய வீட்டின் நிலையும் ஆன்லைன் திட்ட கண்காணித்தல் முறையில் பதிவு செய்யப்படுகிறது. புவி அமைப்பு கூறுகள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் வீடு குறிப்பிட்ட எந்த பயனாளியுடையது என்பதை சரிபார்க்க உதவுகிறது. அலைபேசி அடிப்படையிலான மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த தகவல்களையும் ஆன்லைன் கண்காணித்தல் முறையின் மூலம் பணி ஆணை வழங்குதல், மதிப்பீட்டு சான்றிதழ் தயாரித்தல், பயனாளிகளுக்கு தொகை வழங்குதல் ஆகியவற்றுக்கான கால அளவு குறைவது போன்ற அனுகூலங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். ஒப்புதல் அளிக்கப்பட்ட மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் தொகை விடுவித்தலுக்கான குறிப்பாணையுடன் கூடிய பட்டியல் தொகுதி ஊரக வளர்ச்சி வலைத்தளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றை அலைபேசி பயன்பாடு மற்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள ஆன்லைன் திட்ட கண்காணித்தலுடன் இணைக்கப்படுவதன் மூலம் எப்பொழுதெல்லாம் வீட்டின் பணி முன்னேற்றம் அலைபேசியில் பதிவு செய்யப்பட்டு புவியியல் கூறுகளுடன் கூடிய புகைப்படத்துடன் சான்றுரைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நிலைவாரியான மதிப்பீடு சான்றிதழ் மற்றும் தொகை தானியங்கி முறையில் உருவாகும் பொருட்டு அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது உதவி பொறியாளர் குறிப்பிட்டுள்ள பயனாளிகளுக்கான குறிப்பிட்ட நிலைக்கான ஆன்லைன் மதிப்பீட்டு சான்றிதழ் புகைப்படத்துடன் உருவாக்கப்படுகிறது. இந்த மதிப்பீட்டு சான்றிதழ் ஆய்வு செய்யும் அதிகாரியான உதவி செயற்பொறியாளரின் ஒப்புதலை பெற்ற பிறகு ஆன்லைன் திட்ட கண்காணித்தல் முறை மூலம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்பப்படுகிறது. இந்த மதிப்பீட்டு சான்றிதழின் ஒரு நகல் உதவி பொறியாளரால் ஆன்லைன் கண்காணிப்பு தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு உதவி செயற்பொறியாளரின் கையொப்பத்துடன் அலுவலகத்தில் ஆவணப்படுத்துதலுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. வீட்டின் அடித்தள நிலையில் தொகை விடுவிக்க வேண்டுமெனில் அந்நிலையில் வீட்டின் புகைப்படம் பதிவு செய்யப்படுகிறது. தொடர்புடைய அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறை வலைத்தளத்தினுள் சென்று ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மதிப்பீட்டு சான்றிதழை நகல் எடுத்து கையொப்பமிட்டு மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிறார். உதவி பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளரிடமிருந்து மதிப்பீட்டு சான்றிதழை பெற்ற பிறகு தொடர்புடைய உதவியாளர் அல்லது கணக்காளர் அல்லது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறை வலைத்தளத்தினுள் சென்று குறிப்பிட்ட அந்த வீட்டிற்கான தொகை விடுவித்தலுக்கான குறிப்பாணையை உருவாக்கி கோப்பினை தயாரித்து பட்டியலை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்பி வைக்கிறார். வட்டார வளர்ச்சி அலுவலர் சிமெண்ட், கம்பி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கட்டுமான பொருட்களுக்கான தொகை ஏதேனும் இருப்பின் அதனை கழித்த பிறகு பட்டியலை அனுமதிக்கிறார். தேவையான பதிவுகளை மதிப்பீட்டு ஒதுக்கீடு புத்தகம் மற்றும் தொடர்புடைய திட்ட ரொக்க புத்தகத்தில் பதிவு செய்த பிறகு அந்த பட்டியல் மற்றும் தொகை விடுவித்தலுக்கான குறிப்பாணை பயனாளிக்கு தொகை வழங்கும் பொருட்டு தொடர்புடைய கிராம ஊராட்சியின் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது. பட்டியல் மற்றும் தொகை வழங்குதலுக்கான குறிப்பாணையை பெற்ற பிறகு கிராம ஊராட்சியின் தலைவர் நடைமுறையில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி தொடர்புடைய பயனாளிக்கு தொகையை வழங்குகிறார். அலைபேசி அடிப்படையிலான ஆன்லைன் கண்காணித்தல் முறையின் மூலம் பணி ஆணை வழங்குதல், மதிப்பீட்டு சான்றிதழ் தயாரித்தல் மற்றும் பயனாளிகளுக்கு தொகை வழங்குதல் ஆகியவற்றிற்கான கால அளவு குறைகிறது. மேலும் ஒவ்வொரு நிலையின் போதும் புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுவதால் ஒன்றிய, மாவட்ட மற்றும் மாநில அளவிலான அதிகாரிகள் திட்டத்தை நுண்ணிய முறையில் கண்காணித்தலுக்கு உதவுவதுடன் வீடுகளின் பணி முன்னேற்றத்தை துரிதப்படுத்தவும் உதவுகிறது. 2014-2015 ஆண்டில் 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய மின்சக்தியுடன் கூடிய 60,000 பசுமை வீடுகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நடப்பாண்டிலும் 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய மின்சக்தியுடன் கூடிய 60,000 பசுமை வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்
2011-12ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்திய நாட்டின் முன்னோடி திட்டமான சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்திற்கு அலுவலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களால் பசுமை வீடுகள் திட்டம் என்ற மகத்தான திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் 927 வீடுகள் கட்டித்தரப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளது. குடிசை வீட்டில் வசித்து வந்தவர்கள், ஓட்டு வீட்டில் வசித்து வந்தவர்கள், வீடுகளே இல்லாத நிலையில் இருந்தவர்கள் இன்று மெத்தை வீட்டுக்கு சொந்தக்காரர்களாகி தங்களது குடும்பத்தினரோட குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு வாழ்வளித்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 2011-12ஆம் ஆண்டில் 220 வீடுகள் 4,62,00,000 கட்டப்பட்டுள்ளது. 2013-14ஆம் ஆண்டில் 224 வீடுகள் ஒரு 4,70,00,000 ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது. 2014-15ஆம் ஆண்டில் 203 வீடுகள் 4,26,00,000 கட்டப்பட்டுள்ளது. அதேபோல் இப்போ 2015-16ஆம் ஆண்டில் 223 வீடுகள் தற்பொழுது கட்டப்பட்டு வருகிறது, வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் 2,10,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்தேன். இப்போ பசுமை வீட்டுக்கு எழுதி போட்டிருந்தேன், வந்துருச்சு. இது வரைக்கும் நான் 3/4 வீடு முடிச்சு ரெடியில் இருக்கேன். வீடு கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. எனக்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே தான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். அப்போ இருக்கும்போது அம்மா பசுமை வீடு திட்டம் அறிவிச்சாங்க. அப்போ அதில் எழுதி கொடுத்தேன். இந்த மாதிரி அம்மா எனக்கு வீடு வழங்கியிருக்காங்க. அது நம்பவுக்கு ரொம்ப நன்றி. ஏழை எளிய மக்களுக்கு சிமெண்ட்டு மற்றும் கம்பி எல்லாமே பசுமை வீட்டுக்காக மானிய விலையில் கொடுக்கறனால எங்களுக்கெல்லாம் பேர் உதவியாக இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கனிவார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பசுமை வீடு திட்டத்தில் ஒரு பயனாளியாக இருக்கேன். அம்மா திட்டத்தில் குறைஞ்ச விலையில் சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் கொடுத்து எனக்கு சொந்தமாக ஒரு வீடை உருவாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த பசுமை வீடு திட்டம் வந்ததுனால எங்களுக்கெல்லாம் ஒரு சொந்த வீடு கிடச்சதா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வீடு இல்லாமல் கூரை வீட்டில் வசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பசுமை வீடு எங்களுக்கு கிடச்சிது. அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறதுனால. சொந்த வீடே இல்லைங்க, எங்களுக்கு இல்லை. அம்மா பசுமை வீடு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுக்கு மிக்க நன்றி. அம்மா திட்டத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. வீடு கட்டி முடிச்சிட்டேன். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வீடு கட்ட வசதி இல்லை, அதனால் அம்மா திட்டத்தில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வீடு கட்ட முடியல அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். அம்மா வீடு கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதனால் அம்மாவுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். முதலமைச்சர் பசுமை வீடு திட்டத்தில் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் குடிசை வீட்டில் குடியிருந்தோம். நாங்களும் பங்களா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். அது அம்மாவின் பசுமை வீடு திட்டத்தில் எங்களுக்கு நிறைவேறிச்சு. அம்மாவுக்கு எங்களோட குடும்பத்தாரோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களோட சீரிய திட்டமான பசுமை வீடு திட்டத்தில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். பஞ்சாயத்து மூலமாக 2,10,000 ரூபா உதவித்தொகை கிடச்சிருக்கு. நாங்கள் குடிசை வீட்டில் இருந்தவங்க இப்போ இந்த வீட்டில் பங்களா வீட்டில் கட்டி இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அவங்களோட உதவினால இந்த பசுமை வீடு கட்டினோம். நாங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. 2,10,000 கொடுத்ததுனால நாங்கள் முழுசாக கட்டி முடிச்சிட்டோம் வீட்டை. அவங்க முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். அம்மா அவர்கள் எனக்கு ஒரு பசுமை இல்லத்தை வழங்கினார்கள். கட்டுவதற்கு 1,80,000 சோலார் லைட்டு 30,000 ஆக மொத்தம் 2,10,000 கொடுத்து எங்களை நல்லா வாழ்வதற்கும் இந்த வீட்டை அமைத்து கொடுத்த கோடான கோடி என்று நன்றியை சொல்லி எங்கள் குடும்பத்தினரும் நானும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூரை வீட்டில் இருந்தோம். இப்போ அம்மா வீடு கொடுத்து பசுமை வீடு கட்டியிருக்கோம். அம்மாவுக்கு கோடியான நன்றி. குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அம்மா எனக்கு பசுமை வீடு தந்ததால் இன்றைக்கி அம்மாவின் புண்ணியத்தால் கோடான கோடி நன்றி அவங்களுக்கு. வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம். அம்மா எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க.
வீடு கொடுத்து நல்ல முறையில் கட்டிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு அருமையான ஒரு பசுமை வீடு கட்டி தந்தார்கள். நாங்கள் பசுமை வீட்டில் குடும்பத்தோடு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம். அம்மா வீடு கொடுத்ததுனால இப்போ வீடு கட்டி நல்ல முறையில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். பிள்ளைகள்லாம் சிரமம் இல்லாமல் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அதனால் அம்மாவுக்கு நன்றி. அம்மா வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டை நாங்கள் நல்ல மாதிரிக்கு கட்டி நல்ல மாதிரிக்கு வச்சுருக்கோம். அம்மாவுக்கு நன்றி. அம்மா அவர்கள் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 56 பயனாளிகளுக்கு புதிய வீடு வழங்கி நல்லபடியாக கட்டி எல்லாம் கூரை வீட்டிலேருந்து இப்போ தார்சி வீட்டில் எல்லோரும் நல்லா குடியிருக்காங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடிசை வீட்டில் தான் இருந்தேங்க. இப்போ அம்மா பசுமை வீடு திட்டம் மூலம் மெத்தை வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் சந்தோஷமாக இந்த மெத்தை வீட்டில் வாழ்கின்றோம். முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. 2,10,000 ரூபாய்க்கு பசுமை வீடு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் கார் வீடு கட்டி நாங்கள் பிள்ளை வீட்டோட சந்தோஷமாக வந்துருக்கோம். முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. வாடகை வீட்டில் இருந்தேங்க. இப்போ புதுசாக வீடு கட்டி கொடுத்தாங்க அம்மா. ஒரு 2,10,000 ரூபாய் பசுமை வீடு கொடுத்தாங்க. இது ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. 2,10,000 ரூபா பணம் கொடுத்து நல்லா வீட்டு கட்ட சொல்லி நல்லா வசதியோடு இருக்கோம். நல்லா சந்தோஷமாக இருக்கோம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு. பசுமை வீடு திட்டத்தை கேள்விப்பட்டு எழுதி விட்டோம். எங்களுக்கு வீடு வந்திருக்கு. இப்போ ஒட்டிட்டோம். லெட்டின் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்தில் குடி போயிடுவோம். திட்டத்தை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். தமிழக அரசு மூலம் எங்களுக்கு 2,10,000 ரூபாய் காசு தந்தாங்க. அதனால நாங்கள் பசுமை இல்லம் வீடு கட்டினுக்கிறோங்க. சோலார் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள பசுமை வீடுகள் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள், பயனாளிகளின் தகுதிகள், பயனாளிகளை தேர்வு செய்யும் முறை, அலைபேசி அடிப்படையிலான கண்காணித்தல், மதிப்பீட்டு சான்றிதழ் மற்றும் நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.